நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் நாகப்பட்டினம் மற்றும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், மதுரை மற்றும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை போட்டியிட்ட கோவை தொகுதிக்கு பதிலாக இந்த முறை திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், ஒருமித்த கருத்துடன் தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது என்பதன் அடிப்படையில் ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். நாங்க எங்களுடைய சிட்டிங் சீட்டை கோயம்புத்தூர் விட்டுருக்கோம், அவங்க சிட்டிங் சீட்டை மதுரை எங்களுக்கு விட்டுருக்காங்க, திண்டுக்கல் எங்களுக்கு விட்டுருக்காங்க. இது ஒரு மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சிங்கிற அடிப்படையில் தான் பார்க்கணும். இது ஒண்ணு அவங்க சீட்டை நாங்க எடுத்துக்கிட்டோம், எங்க சீட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க, எல்லாம் மியூச்சுவலா தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதுங்கிற அடிப்படையில் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அப்போது குடியுரிமை திருத்த சட்டம் மத்திய பாஜக அரசால் அமல்படுத்தப்பட்டிருப்பது குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த அவர், மக்களை மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்தி மோதலை உண்டாக்கி தேர்தலில் வெற்றி பெறும் முயற்சியே எனவும், தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான புகாரில் மக்களை திசை திருப்பவே எனவும் பதிலளித்தார். கடைசியா எல்லா ஆயுதங்களையும் இழந்துட்டாங்க. இனிமே எதையும் சொல்லி மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்க முடியாது. கடைசி நேரத்தில் ராமர் கோயிலை கட்டணும்னு சொன்னாங்க, அதுவும் போகணும் பெருசா பலன் அளிக்கல. ஆகவே இப்போ சிஐஏ என்கிற சட்டத்தை பயன்படுத்தி மக்களை மத அடிப்படையில் பிரிச்சு மோதலை உண்டாக்கி வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த எலக்டோரல் பாண்டில் அவங்க முழுக்க அம்மனமாக்கி, நீதிமன்றம் அவங்களை முழுக்க அம்மனமாக்கி இருக்கு. அதுல இருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையை திசை திருப்பறதுக்கும் இதை பயன்படுத்தும் நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருப்பூர், நாகை தொகுதிகள் மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே தொகுதிகள் உறுதியாகிய கையோடு செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மத்திய பாஜக அரசு மீது பல கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நேற்று அவசரமாக அமலுக்கு வரும் என்று அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். இது மக்களை பிளவுபடுத்தக்கூடிய செயல், நாட்டில் நிலவுகிற ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய செயல், மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்கிற குறுகிய நோக்கத்தோடு பாஜக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுவிட்ட நிலையில் தற்போது இந்திய மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தொகுதிகள் உறுதியாகி உள்ளதால் எஞ்சியிருப்பது மதிமுகவும் காங்கிரசும் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.